சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒரு ஆமென் ஜோரா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அடிக்கிறார்னா, ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்க, தெரியப்படுத்த, ஆண்டவருடைய பாதத்தில் மாத்திரம் நாம் காத்திருக்க சில நேரத்தில் தோல்விகள் ஏற்படும், சில நேரத்தில் உபத்திரவங்கள் ஏற்படும். கைக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் அடுத்த ஒரு நிமிஷத்தில் கையை விட்டு விலகி போய்விடும். சோர்ந்தே போகக்கூடாது. அவைகளெல்லாம் நன்மைக்குத்தான். அவைகளெல்லாம் கர்த்தர் அதிலும் மேலான ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்காகத்தான் கர்த்தர் சில நேரத்திலே பிரச்சனைகளை அனுமதிப்பார். இன்னைக்கு நம்முடைய ஏஜ், நம்முடைய வயசு, சில பேரை பார்த்தா வயசானவங்களா தெரியும். நான் நிறைய பேரை பார்த்து ஆச்சரியப்படுவேன். அவங்களுக்கு பார்த்தா வயசு கம்மியா இருக்கும், ஆனா ரொம்ப ஏஜ்டா, வயசு அதிகமா தெரிவார்கள். நான் யோசிப்பேன், என்னடா இது வயசு 30 வயசுன்ற 32 வயசுன்ற இப்படி வயசானவனை போல நீ காட்சி அளிக்கிற அப்படின்றது நான் என் இருதயத்துக்குள்ள இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய உடம்புல ஏதோ பலவீனம், முகத்துல ஒரு சோர்வு, ஏதோ ஒரு களைப்பு, ஏதோ ஒரு வேதனை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் அல்ல. நமக்கு ஆண்டவர் வாழ வயது அந்த கழுகுக்கு சமானமாய் கர்த்தர் நமக்கு வாழ வயது போல கர்த்தர் மாற்றி கொடுத்து திடகாத்திரத்தை பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார்.